லவ்வி கைஸ், நீங்க ப்ரௌனி தோசை சாப்பிட்றீங்களா? ரீசெண்டா வடசேரி எஸ்எம்ஆர்வி ஸ்கூல் பக்கமா நடந்து போயிட்டு இருந்தேன். சைடுல பார்த்தா புதுசா ஒரு கடை ஓப்பன் ஆயிருந்து. என்ன கடைன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு நம்மள விட்டு வந்து ஒத்தைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். நான் உடனே அவன்கிட்ட ஆனாலும் விட்டு வந்து சாப்பிட வந்துட்டாங்களா? அதான் விடு மாப்பிள்ளை, விதவிதமா தோசை இருக்கும். மினு கடை வாங்கி பார்த்தா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் தோசை. என்ன மாப்பிள்ளை? அட ஆமாங்க, அம்மாவின் கைமணம் இந்த கடையை ஃபேமிலியோட தான் ரன் பண்றாங்க. அவங்க கடையில பாத்தீங்கன்னா கிழங்கு தோசை, பீஸா தோசை, எக் சாண்ட்விச் தோசை, இப்படி சொல்லி நிறைய தோசை எல்லாம் வேற இருக்குது. அண்ணன் கிட்ட எனக்கு ஒரு பனானா வித் நட்ஸ் தோசை போட்டு கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே ஃபாஸ்டாடே சுட ஆரம்பிச்சிட்டாங்க. தோசை சுட்டு அதுக்கு மேல பனானா எடுத்து வச்சு நட்ஸ்லாம் வர நிறைய போட்டு கடைசி எடுத்து பாத்தீங்கன்னா ப்ரௌனி சீவி அதுக்கு மேல போட்டு ஒரு மடிப்பு மடிச்சு கொடுத்தாங்க. நான் ஒரு வாய் எடுத்து வச்சு பார்த்தேன். டேஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்வீட்டாட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தோசை கூட பனானா நட்ஸ் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் பாத்தீங்கன்னா அடிபொடியாட்டு இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட் எக் சாண்ட்விச் தோசை சாப்பிட்டு பார்த்துட்டு பங்கமா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தான். கிழங்கு தோசையும் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் தோசையும் நம்ம ஃப்ரெண்டு போய் மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தா. ராகி தோசை கூட பாத்தீங்கன்னா அவியல் கூட்டலாம் வர வச்சு கொடுத்தாங்க. டேஸ்ட் தரமாட்டு இருந்துச்சு. கடையரடா வடசேரி எஸ்எம்ஆர்வி ஸ்கூல் பக்கத்துல மக்கள் இருக்கு. நீங்களும் மறக்காம போய் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே.